ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து சூப்பராக சிம்பிளாக ஒரு எக் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த எக் நூடுல்ஸ் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே நம்ம பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட வந்து 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அளவுக்கு நல்லா நூடுல்ஸ் வந்து மூழ்கி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகுது. இதில் வந்து நான் 2 பீஸ் வந்து ஹக்கா நூடுல்ஸ் தான் சேர்க்குறேன். நீங்கள் என்ன நூடுல்ஸோ அந்த பேக்கெட்டில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வேக விட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு 4 நிமிஷம் வேக சொல்லியிருக்காங்க. ஸோ விட்டோன்னே வந்து லைட்டாக பிரிஞ்சு வரும். அப்போ இந்த மாதிரி ஃபோக் வச்சு லைட்டாக வந்து நூடுல்ஸை வந்து நம்ம பிரித்து விட்டோம்னா நல்லா நூடுல்ஸ் வந்து உதிரி உதிரியாக இருக்கும். நூடுல்ஸ் வேகிறப்பே நூடுல்ஸ்க்கு தேவையான உப்பு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நூடுல்ஸை வந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம இப்போ வந்து தண்ணியை வந்து நம்ம வடிகட்டிடலாம். இப்போ இந்த நூடுல்ஸில் இருக்க தண்ணியை வந்து நம்ம நல்லா வடிகட்டிட்டு கூடவே வந்து நம்ம பச்சை தண்ணி கோல்டு வாட்டர் இருக்கும்ல, கோல்டு வாட்டர் போட்டுட்டு வந்து இன்னொரு வாட்டி வந்து நூடுல்ஸ் அலசிடுங்க. அப்போ தான் வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து கோல்டு வாட்டர் போட்டு ஒரு வாட்டி வந்து நூடுல்ஸை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு நிமிஷம் போல் விடுங்க. நல்லா அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து அந்த நூடுல்ஸை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து அப்போ நூடுல்ஸ் வந்து ட்ரை ஆகாது, நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப. இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து ஒரு 4 போல் முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றிட்டு உடனே வந்து அந்த மஞ்சக்கருவை மட்டும் லைட்டாக கலந்து விடுங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நமக்கு வந்து நூடுல்ஸ்க்கு வந்து எக் நூடுல்ஸ்க்கு வந்து முட்டை வந்து பிக் பிக் சைஸாக கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே வேக விடுங்க. இது வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து நல்லா வந்து ஒரு சைடு வெந்துடும். பாருங்கள், இப்போ ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. இதை லைட்டாக வந்து 2வது சைடும் வேகிறதுக்கு திருப்பி போடுற மாதிரி 4 பக்கமும் உடச்சி விடுங்க. பீசஸ் வந்து பெருசாகவே இருக்கட்டும். இப்போ முட்டை வந்து எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை தனியாக வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் அதே பேன்லேயே வந்து நமக்கு காய் எல்லாமே வேக வச்சிடலாம். அந்த பேனில் இருக்கிற எண்ணெயே நமக்கு போதும். ஸோ அதே பேனில் வந்து இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு வந்து சின்ன சின்னதாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு சேர்த்துப்போம். கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, இஞ்சி 2மே வந்து நல்ல பொடிசாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இது 2ம் சும்மா லைட்டாக வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி, பூண்டு 2தோட பச்சை வாசனை போகவுமே அது கூட வந்து 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து 1 கப் அளவுக்கு வந்து கேரட் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே வந்து இந்த காயெல்லாம் வதக்கிறப்போ வந்து நல்லா சாட் பண்ணால் போதும். நம்ம ரொம்ப நேரம் வேக விட தேவையில்ல. அப்போ தான் வந்து அந்த க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த காய் எல்லாத்தையும் வதக்கிடலாம். கூடவே 1 கப் அளவுக்கு முட்டைக்கோசு சேர்த்துருக்கேன். இது 3த்தையும் சேர்த்துப்போம். கடைசியாக 1 கப் அளவுக்கு வந்து கேப்சிகம், பெல் பெப்பர் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சாஸ்லாம் சேர்க்குறப்ப அது கூடயும் உப்பு இருக்கும். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை வந்து 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வந்து நீங்கள் வதக்குனா போதும். ரொம்ப நேரம் காயை வந்து வதக்க தேவையில்ல. இப்போ காயெல்லாம் வந்து ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப், அது வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் சில்லி சாஸ் வந்து காரம் அதிகமாக வேணுன்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட வந்து நம்ம பொரிச்சு வச்சிருக்கோம்ல முட்டை, அதையும் சேர்த்துட்டு இந்த சாஸு, அந்த காய், முட்டை எல்லாம் சேர்ற மாரி ஜென்டிலா லைட்டா வந்து எல்லாத்தையும் கலந்து விடுங்க. முட்டைய ரொம்ப உடைச்சிராதீங்க. கடைசியா இது கூட வந்து காரத்துக்கு ஏத்த மாரி வந்து நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து காரம் அதிகமா வேணும்னா கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. இது கரெக்ட்டா இருக்கும். நீங்க 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு லைட்டா வந்து இந்த மாரி டாஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டா பெரட்டி விட்டுருங்க. அப்பதான் வந்து எல்லா பக்கமும் சேரும். அடுத்து வந்து நம்ப வேக வச்சிருக்கோம்ல நூடுல்ஸ் அதையும் சேர்த்துட்டு, ஒரு ஃபோர்க்கோ இல்லன்னா சென்டரா வந்து கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. நூடுல்ஸ வந்து உடைக்காம நல்லா எல்லா பக்கமும் வந்து ஃபோர்க் வச்சு 2 பக்கமும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டே நூடுல்ஸ் வேக வச்சுட்டு எண்ணெய்லாம் ஊத்தி வச்சிருக்கிறதுனால வந்து அந்த அளவு சீக்கிரம் உடையாது. நூடுல்ஸும் வந்து குழஞ்சு போகாம நல்லா உதிரி உதிரியா வந்து கிரிஸ்பியா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இப்ப நூடுல்ஸையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் கடைசியா வந்து டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டா இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல இருக்கும். வினிகர் சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம். நான் வினிகர் சேர்க்க மாட்டேன். ஸோ இதில வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு, நல்லா வந்து எல்லா பக்கமும் கிளறி விட்டீங்க அப்படின்னா வந்து, நம்மளோட நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நம்மளோட நூடுல்ஸ் வந்து எவ்வளோ உதிரி உதிரியா நல்லா பேன்லேயே ஒட்டாம, நல்லா ஸ்டிக் ஆகாம சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இதே மாதிரி இந்த நூடுல்ஸ் வந்து உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள நம்மளோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. வீவர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.